வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் எங்களுடைய பயணத்துல 53வது நாள் காலியில் நிற்கிறோம். ஏற்கனவே நாங்கள் எங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்க சொல்லியிருப்போம். நாங்கள் காலி வரைக்கும் இந்த முறை சீசன் இல்லை. நாங்கள் எவ்வளவோ எதிர்பார்ப்போட நாங்கள் காலி இந்த முறை சீசன் ஆயிருக்க வேண்டாம். ஆனால் சீசன் இல்லை. சீசன் நவம்பர்ல இருந்து 3ஆம் மாசம் மட்டும்தான் சீசன் இருக்கும். நீங்கள் அந்த நேரம் வாங்க. நாங்கள் இந்த நேரம் வரைக்கும் இருந்ததை காட்சிப்படுத்தினாங்க. ஆனா வரிச்சோடி போய் தான் இருக்கு. நாங்கள் போன வருஷம் வரைக்கும் சரியான ஒரு சீசனுக்கு நாங்கள் போன முறை ஆட்டோவில் இலங்கையை சுத்தி நாங்கள் அந்த வீடியோவை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஏனென்றா இந்த முறை நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய்க்க எல்லாமே வெறிச்சோடி போயிருக்க எனக்கே ஒரு ஜீரணிக்க முடியாம இருந்தது. அப்ப போன முறை நடந்த வீடியோவை நானே பார்க்க எனக்கே சந்தோஷமா இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இப்ப நீங்கள் அடுத்ததா பார்க்க போற வீடியோ இந்த வருடத்துக்கான வீடியோ இல்லை, போன வருடம் எடுத்த வீடியோ. தொடர்ந்து அப்படியே பாருங்க. இவ்வளவு ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த காலியில நிக்கணும். என்னென்ன செய்யலாம் சீசனுக்கு வந்தா நீங்கள் இப்ப அடுத்தடுத்த வீடியோல வர்ற விஷயங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து காணொலி பாருங்க. நாங்கள் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை இதுக்கு முதல் நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க. பார்க்காத நீங்கள் போய் பகிர்ந்து கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. இப்ப அடுத்ததா பார்க்க போற வீடியோ போன வருஷம் எடுத்த வீடியோ. காலியில சீசன் என்றா இப்படித்தான் களகட்டும். காலிஇந்த பிரதான மீன் சந்தை. சூப்பரா கடற்கரைக்கு உள்ள ரயில்களுமே வெள்ளக்காரன். வணக்கம் யாழ்ப்பாண. ரைட். சிங்களம் தான். ஆனா எப்ப தமிழ் படிக்க தொடங்கி எலெக்ஷன் டைம்ல நாம ஒண்ணா போடுங்க. Natural swimming pool. We are locals, bro. You say 3000. This is different. எப்படி எல்லாம் ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்யணும் என்று இப்படியும் விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஏமாறாம விட்டா சரி. சாப்பிட வந்தாங்க காசு இல்ல, ரொட்டி கூட இருக்கு. கண்டில சந்திப்போம். இருட்ட தான் எக்கச்சக்க பேர் என்னமே வந்து கொண்டிருக்கணும். இப்போ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு 15வது நாள் தொடக்கத்தில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் காலியில தான் நிற்கிறோம். இன்றைக்கு காலியில இருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தின் 15வது மாவட்டமான மாத்தறைக்கு போகிறோம். அதோட நாங்கள் நேற்று காலியில கொஞ்சம் நித்திர கொண்டுட்டோம். அதால விடயங்களை காட்டையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் இல்ல. இன்றைக்கு நாங்கள் போக காலியில என்னென்ன விடயங்கள் காட்டையிலையோ அதை எல்லாத்தையும் காட்டிக்கொண்டே போறோம். போற வழி எல்லாமே கடற்கரை தான் இருக்கு. இந்த கடற்கரை அண்டிய பிரதேசங்கள்ல தான் கணக்கு பொருள் சொல்லக்காரெல்லாம் திரியினோம். இங்க இலங்கைக்கு வாரதுக்கே அந்த கடற்கரைக்கு என்ற மாதிரி இருக்குது. அப்படி கடற்கரை எல்லாமே இருக்கு. வித்தியாசமான இடங்களுக்கு இன்றைக்கு போறோம். போக அப்படியே காட்டிக்கொண்டு போறோம். அதோட நாங்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து இலங்கை பூராவும் சுற்றி இலங்கையில இருக்கிற 25 மாவட்டங்களுக்கும் ஆட்டோவில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய 15வது மாவட்டத்துக்கு போறோம். இந்த சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக தான் சொல்லிக் கொள்றேன். மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபே எங்களுடைய இந்த பயணத்துக்கு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும். இன்றைக்கு இப்படியோ காலியில இருந்து மாத்தறை நோக்கிய பயணம். இங்கதான் நாங்கள் எங்களுடைய ஐசி கொடுத்து நாங்கள் அதை வேண்டுவோம். அதோட பேயும் பண்ணையில் பே பண்ணிட்டு போவோம். ஐயோ இதெல்லாம் தாங்கண்ணா. இப்போ நாங்கள் இதுல இருந்து அடுத்ததா சாப்பிட போகணும். இரவும் சாப்பிடல வாங்க. இப்போ சாப்பிட்ற காண்டிங்கால கடற்கரை வீதிக்கு கூடுதலாக இந்த சாப்பாட்டு கடையை கண்டுபிடிக்கிறது பெரிய ஒரு விஷயமா. சின்ன கடை தான் நான் சாப்பாடு ஓகே. இந்த இடத்துல அப்படியே சாப்பிட்டுட்டு போகிறோம். அந்த ஓடைக்கில் இருக்கிற ஒரு கடை மாதிரி தான் இருக்கு. ஆனால் எல்லா சாப்பாடும் இருக்கு. இந்த மேலே தான் இது இந்த கிச்சனுகள் இருக்கு. இதில் பாருங்க டிஎப்பம் எடுத்துக்கிறேன். நான் அதோட மீன் பொரியல் எடுத்துக்கிறேன். கண்ணால் மீன் சாப்பிடல. சின்ன கடை தான். நான் சாப்பாடு சாப்பாடு மற்றது எக்கச்சக்க பேர் இந்த இடத்துல இருக்கேன். வேல் ரொட்டி சாப்பிடுவோம். சாப்பாடு நல்லா இருந்தேண்ணா. சின்ன கடையாக இருந்தால் நல்லா இருந்தது. நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துல இருந்து ஆட்டோவில் எல்லா இடம் தெரியும். இன்றைக்கு 15வது மாவட்டம். இப்போ மாத்திரை போகிறோம். 2 நாள் இங்கே நின்றோம். பால் ஓகே சாப்பிட்டு வெளிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் 1300 ரூபா சாப்பிட்டதுக்கு. பரவாயில்ல, விலையும் ஓகே, மற்றது டேஸ்டும் ஓகே. அன்றாட வேலை செய்கிறார்கள் எல்லாம் இந்த கடையில தான் சாப்பிட்டு போயினோம். கோல்ல இருந்து நாங்கள் அடுத்ததாக மாத்திரை போகிறோம். மாத்திரைக்கு 43 கிலோமீட்டர் காட்டுது. இடையில இருக்கிற டூரிஸ்ட் பொறுத்த இன்றைக்கு உங்களை கட்டாயம் காட்டணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய போய்கொண்டு கேட்க பார்த்தீங்கன்னா இங்கால மீன் சந்தை கண்டுனாங்க. இதுதான் அந்த காலிண்ட
பிரதான மீன் சந்தை போல் இருக்குது, வீதி ஓரமாகவே இருக்குது. கூடுதலாக இங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த டூனா ஃபிஷ் தான் இருக்குது. டூனா ஃபிஷ் தான் எக்கச்சக்கம் இருக்குது. ஏன்னா வந்து அந்த வெள்ளைக்காரர்கள் வந்து அதை தான் விரும்பின வண்டபடியாக வந்து டூனா தான் கிடக்கு. இதெல்லாம் வந்து நீட்டாக வச்சிருக்கணும் இந்த மார்க்கெட்டுக்கு. எல்லா இடமும் இந்த டூனா ஃபிஷ் தான் இருக்குது. ஏன்னா வெள்ளைக்காரர் கூடுதலாக இதை மட்டும்தான் சாப்பிடுவீனா. பெருநண்டுகள் எல்லாமே இருக்கு. ஆயே கிலோ கியத 2500 1 kilo. Cuttle fish about 2000. 2000. Prawns 2000, 2200, 300, 1500. ஓ 1500 ரைட். இந்த விலையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. கூடுதலாக அங்கே விற்கிற விலைகள்லாம் இங்கேயும் இருக்கு. ஓகே தேங்க்யூ. ஆ ஜெஃப்னா ஜெஃப்னா ஜெஃப்னா. ஹவு டு யூ நோ? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? எக்கச்சக்க டூனா ஃபிஷ் தானே, இவ்வளோ பெரிய டூனா ஃபிஷ் இருக்கு பாருங்க. மற்றது அப்படியே கப்பல்ல இருந்து கொண்டு வந்து கூறியும் விற்கணும் இங்கால. இங்கே அந்த வெள்ளைக்காரெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். ஹாய் ஹாய். கூடுதலாக வந்து இந்த சூடையல் சின்ன சின்ன மீன்கள்லாம் இந்த பகுதியில் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி அந்த வித்தியாசமான கணக்கு மீன்கள் இல்லை. நான் இந்த மார்க்கெட்டை பார்த்த மட்டும் கூடுதலாக அந்த சூற மீன் அண்ட் டூனா ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், அது மட்டும் தான் நெக்கச்சக்கம் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து சின்ன சின்ன மீன்கள்லாம் இதே படகுகளில் பிடிச்சி கொண்டு வந்துட்டு இதிலேயே வச்சு விற்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிரித்து அடிக்கணும் பிடிச்ச மீன்கள் எல்லாம். கூடுதலாக அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் நீங்கள் பிடிபடுது. சின்ன சின்ன மீன்கள் பிடிச்சி கொண்டு வந்த மீன்களை வந்து பிரித்து எடுத்து கொண்டு வைக்கணும். இதில் வச்சு கூறி விற்கணும் பாருங்க. இந்த ரோட்டு கரையோடையே வந்து இந்த மீன் மார்க்கெட் இருக்குது. நேற்று காலியில் பார்க்காத இடங்களை இன்றைக்கு போய் காட்டி கொண்டு போகிறோம். அதில் முதலாவதாக ஒரு கடற்கரைக்கு போகிறோம். ஜங்கிள் பீச் என்ற கடற்கரைக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். கடற்கரைன்னாங்களா நான் இந்த ரோட்டு ஏதோ மலையில் ஏறுற மாதிரியே இருக்கு. எனக்கு இப்படியான இடங்களுக்கு போய்க்க கணக்க பார்க்கிங்கள் இருக்கும். நீங்கள் தொடக்கத்திலே இதுதான் பார்க்கிங்னு விட்டுறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு பார்க்கிங்க பாருங்க. ஏன்னா பக்கத்திலேயே பார்க்கிங் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு முன்னமே இந்த பார்க்கிங் எல்லாம் தொடங்கிட்டு. ஆனால் நாங்கள் விடையில, நாங்கள் இப்போ போய் இடத்தை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இங்கே விடுவோம். அப்படி விட்டு அங்கேருந்து நடந்து வர வேண்டியிருக்கும். இதில் பீச்சுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு இடத்துல எங்களுடைய பார்க்கிங் விட்டுருக்கோம். பார்க்கிங்லேருந்து 250 மீட்டர் தான் நீங்கள் கடற்கரை. அந்த பார்க்கிங்லேயே விட்டுருந்தா 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பீங்க. இதுலேயும் மேலே ஒரு பெரிய விகாரம் உண்டு கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கடைகள் இருக்குது. இங்காலே வெளிநாட்டவர்கள் கணக்க பேர் வர்றபடியாக வந்து கடைகள் இருக்கு. ஆனால் இப்போ விடியாண்டபடியாக பெருசாக ஒருத்தரும் இல்லை. இந்த பழங்கள் எல்லாம் இதில் வெட்டி தப்பினோம். அணிலுக்கு சாப்பாடு வச்சுக்கணும், சோறு. இங்காலே தங்குற ரூமுகள் எல்லாமே இருக்குது. இப்போ நடந்து போய்கொண்டே இருக்கிறோம் பாருங்கள். இந்த போகிற பாதையில் பாருங்கள். ஹலோ ஹாய். இந்த மேட்டில் இருந்து அப்படி விடுறாங்க தானே. பைக்கில் வந்தீங்கன்னா பைக் இது மட்டுமே வருது. இதில் எல்லாம் பார்க்கிங் பண்ணியிருக்கணும். இந்த பாதையால் தான் போகணும். இப்போ தான் வெளிநாட்டுக்காரன் வந்து கொண்டிருக்கணும். இதால் அப்படியோ விடுறாங்குது. இதில் அந்த கடைக்கு கிட்ட வந்துட்டோம். நல்ல அழகாக இருக்க. வா, வாவ், சூப்பராக இருக்க. இந்த கடற்கரை அப்படியே கண்ணாடி மாதிரி கிடக்க. இந்த பீச்சிலேயுமே வந்து எல்லாமே வந்து வெள்ளைக்காரனாக நிற்கணும். நல்ல நீட்டாக இருக்குது இந்த பீச். வா, சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படி இந்த இடத்துல இருக்க நல்ல குளிர்மையாக இருக்குது. அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற வெக்க தெரியலை. நல்ல குளிர்மையாக இருக்குது. தண்ணியே பாருங்க. இந்த முன்னுக்கு எவ்வளவு பளபளப்பாக ஒரு வெள்ளையாக இருக்குது. அங்கால
போக போக தான் அந்த நிறம் மாறுது. இங்காலையெல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்கும். எக்கச்சக்க பேர் வந்து குளிச்சு கொண்டிருக்கணும். முழுக்கமே வந்து வெளிநாட்டுக்காரன் இந்த இடத்துல நிற்கணும். அதோட இதுதான் அந்த பீச்சுக்கு போகிறதுக்கான வழி. இதில் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஜூஸுகள் அப்படியான இதெல்லாமே போட்டு கொடுப்பேன். மற்ற இதில் இந்த இதெல்லாம் செய்யலாம். இதில் வந்து இந்த ஸ்னோக்லிங் பண்ணலாம். இந்த கண்ணாடி போட்டு கல்லுகளை பார்க்கணும். ஹவு மச்? 1 hour 500 rupees. 1 hour 500. ஓகே ஓகே ஓகே. இந்த 500 பரவாயில்ல. நாங்கள் இந்த இடத்துல இதை எடுக்க போகிறோம். கடற்கரைக்கு உள்ள இறங்கி கொண்டு இருக்கிற பாருங்க. நீங்கள் இந்த கோலுக்கு வந்து தான் இந்த சீட்டுகள் எல்லாம் காட்டுறோம். இப்படி சன் பாத் எடுக்கிற சீட்டுகள். இதுலேயே வந்து கணக்கு பேர் இருந்து குளிச்சுட்டு சன் பாத் எடுத்து கொண்டிருக்கணும். மக்களுமே வந்து வெள்ளைக்காடுறான் இந்த இடத்துல. இந்த பீச்சில் தான் இன்றைக்கு எப்படியா குளிக்க போகிறோம். மண்ணெல்லாம் கண்டி விளையாடணும். இங்கள்தான் எங்களை மாதிரி ஒரு ஜீவன் தனியாக விளக்கு எடுத்து கொண்டிருக்கிறார். அவரோட போய் கலைப்போம். இந்த கரையாலையும் போய் அங்காலையும் போய் நாம் கடற்கரைக்கு. You are vlogging, right? I'm making video. Making video for YouTube or something? Yeah, for YouTube. Okay. We also doing vlogs. Yeah, we are from Jaffna. Where? Jaffna? Jaffna, that's northern part of Sri Lanka. The top of Sri Lanka. Oh, I don't know. Jaffna cultural village. We are traveling all over the Sri Lanka until 25 district in tuk-tuk. Today, yeah. I'm from Russia and I make video about Sri Lanka, but in a few days and not all districts. Okay. You are traveling solo? No, with my girlfriend, but my channel about me. Okay. So you are doing in Russian? Yeah, it's Russian. Right, so. okay. Then I pay Russia. Yeah. So this is my channel. Okay. Lestin Rock. Yeah? Yeah, this is my channel. It's big channel. No, not too big. That's small. That's my startup. we have planned to do more. You know. I know. So if I meet any new people, we say in Tamil, Vanakkam. Can you say Vanakkam? Vanakkam. Vanakkam, right? Vanakkam. Vanakkam Yalpanam. Say. Repeat. Vanakkam Yalpanam. Vanakkam Yanapana. Vanakkam Yalpanam. Vanakkam Yaipana. Right, that's perfect. Thank you. Yeah, okay. You continue. Thank you your too. video. Yeah. Okay, bye. Bye. Have a nice trip. Yeah, sure. அப்போ அவள்கிட்ட சொல்லிட்டு போனோம். யாழ்ப்பாணம் வந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறோம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கண்டல் தாவரங்களுக்குள்ள இப்படியான இடங்கள் இருக்குது. இதில் வந்து கேம்பிங் போடலாம். இதில் எல்லாமே வந்து சன் பாத் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ கஜன் நான் எல்லாரும் சேர்ந்து இந்த கடற்கரையிலேயே குளிக்க போகிறோம். ஆனால் இந்த கடற்கரையில் முழுக்க வந்து வெள்ளைக்காரனாக குளிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் எங்களுடைய நாட்டுக்காரராக இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். சதுர் குளிப்போமா? அங்க ஆள் வந்துட்டா? ஓகே குளிப்போம். ஒரு அக்கறை இல்ல. பீச்சுக்கு வரைக்கும் முதல்ல உடுப்பு கொண்டு வரணும்னு தெரியாது. திருப்பி போய் எடுத்து கொண்டு வா. இதுல குளிப்பம் பண்ண பிளான் இல்ல. இப்பதான் வந்த உடனே கடற்கரை எல்லாருக்கும் குளிப்பம் வந்துட்டு நிக்கிறோம். அடுத்து இங்க வெளிநாட்டுக்காரர் பாத்தீங்கன்னா நார்மலா பியர் எல்லாம் குடிச்சோம் நிக்கிறோம். வெளிநாட்டுக்காரர் தான் வாழ்தினம் வாழ்க்கை. என்ன பியர் குடிக்கிறது தான் வாழ்க்கையா? அப்படி இல்ல, உழைக்கிறது, உழைச்ச காசை சுத்தி செலவழிக்கிறது, சேர்த்து வைக்க மாட்டாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் நீந்துதல். இதுல ஒரு குட்டி புள்ளி ஒன்று நிக்குது பாருங்க, நீச்சல் குளிச்சுட்டு இங்க அல பக்கங்களே ஜூஸ்கள் மற்ற சாப்பிடலாம். உடம்பு தெரியுது பாருங்க. குளிக்கிறதுக்கு முதல் அந்த கண்ணாடி கொண்டு போயிட்டு போகணும், ஸ்னோக்லிங். அதை போட்டால் வந்து கீழே கடலுக்குள்ளே பார்க்கலாம். 500 இப்போ 1 hour 500 ரூபாய் இதுக்கு நான் கொடுத்துருக்குறோம். இது ஒன்று எடுத்துக்கிறோம். இதில் வாயை வச்சா மேலே சுவாச மரம், கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போகலாம். இப்படி போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இது 500 ரூபாய்க்கு பரவாயில்ல. ஏன்னா வந்து நாங்கள் கேட்குற இடம் எல்லாம் வந்து கட்டாயம் 1500 2000 சொல்கிறோம் மணித்தியாலத்துக்கு. இது மணித்தியாலத்துக்கு 500 ரூபாய்ன்றபடியா இது பரவாயில்ல. நான் உண்டு தான் நாங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு இப்படி மாறி போடக்கூடிய மாதிரி இருக்கும்.
அதில் எங்களோட நண்பர்கள் குளிக்கிறதுக்கு இறங்கிடணும். இங்கால எவ்வளோ பேர் நிற்கிறோம்ன்ட்டு அங்கால ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல இறங்கி இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கு ரைட். இப்படி அங்க கண்ணாடி போட்டு பார்க்க ஆல்பம் மாதிரி இருக்கு. ஆனால் நல்ல கிளியராக இருக்குது அதை பார்க்க. இது போட்டு பார்த்து நான் இங்கால அந்த கல்லுகள் இருக்கிற பக்கம் தான் வந்து எக்கச்சக்க மீன்கள் எல்லாம் இருக்குது. நல்ல கலர் கலரான மீன்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்தால் இங்கால கல்லுகள் இருக்கிற பக்கம் தான் எனக்கு மீன்கள் இருக்கு. என்ன சொல்லுது உங்களை தான் கேட்குறேன். இதுலேயே நான் தான் கொஞ்சம் கலர் குறைவாக நினைக்கிறேன். என்ன விளங்கல உங்களை விட நான் குறைவா. Hey, hi. Hello. We are doing YouTube vlog. We are traveling all around Sri Lanka, 25 district in tuk-tuk. I'm traveling also with the tuk-tuk. Really? இப்போ இதிலிருந்து எங்களுடைய பயணத்தை அடுத்த இதுக்கு போவோம். நாங்கள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ எக்கச்சக்க மக்கள் வந்துட்டு டூரிஸ்ட் வந்தோன்னு தான் இருக்கணும். இந்த இடத்த விட்டு போகிறது கவலையாக தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு குளிர்மையாக இருக்கு. குளிர்மையா இருக்கா இல்ல வெள்ளக்காரன் வெள்ளக்காரன்டா என்ன வெள்ளக்காரர் இருந்தாலும்டா எங்கட ஊர் பிள்ளையில அது ஒரு அழகு. வெள்ளையா இருந்தா வடிவா மனம் நல்லா இருக்கோடும். கருப்பா இருந்தாலும் எங்கட ஊர் பிள்ளைகள் அது ஒரு தனி அழகு. அப்படி எங்க கலைப்பாறை இருந்துட்டாங்க. என்ன பூஸ்ட் ஏதாவது போட்டா தான் போவோம். இளநீ ஏதாவது அடிப்போம். இளநீ தந்தா தான் இதை விட்டு நாங்கள் பழமே இந்த செவ்வளனி குடிக்கிறாங்க. இது குடிச்சு பார்ப்போம். கீழே ஓகே 3 150 ரூபாய்க்கு ஆனால் மலிவாக இருக்குங்க. அது ரிவரில் குடிச்ச அந்த கேரள பழமி தான் என்ன கேரளா யூஸ் அது இங்கேயும் இருக்கு. நோ ஸ்டோ ஓகே தேங்க்யூ. அரே ஸ்டோவோட குடிச்சா என்ன இது ஸ்டோவோட இளநீ குடிச்சா இளநிக்கு மதிப்பு இல்லையா? நல்லது. ஒரு ட்ரிப் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். அங்கே ஊற்றி நான் வரைஞ்சேன். கட் திஸ் இப்போ உண்டை மட்டும் பட்டி பார்ப்போம். உள்ளுக்குள்ள வழுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு எடுத்து வழுக்கையும் பட்டி அப்படியே தாரா எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஓகே தேங்க்யூ. இதுதானே இது லைட்டாக அந்த தேங்காய் அப்போ தான் வந்துட்டு சாப்பிடுங்க தேங்காய் அப்போ வந்துட்டா நல்லா இருக்கு. இல்லை இளநீ குடிச்சு நாங்கள் 150 ரூபா தான். ஐயா தமிழ் கேட்குற அதில் பார்க்கிங் உண்டாங்க. நீங்கள்? நான் மூத்தூரில் 30 வருஷமாக. சிங்களம் தான். ஆனால் சிங்களம். எப்போ தமிழ் படிக்க தொடங்கினீங்க? 22-23 2022-23 வந்து தமிழ் படிக்க சொன்னேன். ஐயா சிங்களால் இங்கே தமிழ் கதைக்கிறார். நாங்கள் ஐயா இந்த ஆட்டோவில் போகிறோம் 25 மாவட்டத்துக்கு ஃபுல்லாக. இது 15வது மாவட்டம். இப்போ மாத்திரை போய் கொண்டிருக்கிறோம். மாத்திரை குணவத்தனை போகிறோமோ போனீங்களா? உணவத்தனை போயிட்டு இப்போ போகும் உணவட்டனுக்கு முதல்ல போகும். அதுக்கு பிறகு தான் மாத்திரை போகும். உணவட்டனை அந்த பீச்சுக்கு போயிட்டு உணவட்டனை தாண்டி தான் தல்பை. ஓகே தல்பை தாண்டி தான் மாத்திராக்கு போகும். ஐயாக்கு என்ன பேர்? ஸ்ரீபால ஐயா தமிழ் கதைக்கிறார். நல்ல கூடிய அளவுக்கு கதைக்கிறேன். சந்தோஷம் ஐயா. தமிழாக்கள் நல்லமா? மிச்சம் நல்ல. அவங்களோட நான் 30 வருஷமா பழகு. 30 வருஷமா இருந்த நீங்க ஊர்ல நம்ம கூட்டாளி மாதிரி இன்னும் இருக்கு. ஐயா அப்படியே கதைக்கிறாரு. முழு தமிழாக்கள் வேற அங்க இருந்தபடியா? அங்க இருந்த எல்லாம் பழகுனேன். பிரச்சனை டைம்லயே நம்ம ஒன்னா பழகுங்க. இஞ்சத்தி ஆக்களுக்கும் சிங்கள ஆக்களுக்கும் இந்த தமிழாக்கள் பத்தி இப்ப தெரியும். நல்ல ஆக்கள் வந்து போறாங்களே இங்க. அந்த ஆக்கள் எல்லாம் நல்லா பழகிட்டு போறாங்க. சரி சந்தோஷம் ஐயா. இங்க சந்திச்சது எனக்கு சந்தோஷம். வாரம் ஐயா. சந்தோஷம். பார்க்கிங் கையாண்டவர் பார்க்கிங் வந்து 150 ரூபா.
இப்போ நாங்கள் அந்த பீச்சில் குளிச்சுட்டு அடுத்ததாக உணவர்த்தனை என்ற பீச் பார்க்குறக்காண்டி போய்க்கிறோம். காலிலே இந்த பீச்சுகள்லாம் கணக்க ஃபேமஸ். நாங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்க்க இந்த பீச்சுகளை தான் காட்டினது. இது மாத்திரை போகிற வழியில தான் இருக்கு. அதனால நாங்கள் போகிற வழியிலே அப்படியே காட்டி கொண்டு போகிறோம். பள்ளிக்கு முடிகிற நேரம் க்ரௌடாக தான் இருக்கு. பீச்சுக்கு போகிற வழியுமே பார்க்க வித்தியாசமாக அந்த வெளிநாட்டை வர கவர்னர் தான் இருக்கு. ஏதோ ஒரு வழியால் வந்துட்டோம். எக்கச்சக்க வழி இருக்குது இதுக்கு வர்றதுக்கு. நாங்கள் இந்த இன்ட்ரெஸ்டால தான் உள்ளே போக போகிறோம். இது வந்து கணக்க ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து அந்த புரிம்பா சிபியூவில் வரலாம். நாங்கள் இந்த இதால் தான் விட்டுருக்கிறோம். லெட்ஸ் கீப் கிளீன் உணவற்றுன பரடைஸ். பா வேறுங்க இங்கேயுமே வந்து முழுக்கவுமே வந்து ஃபாரினர்ஸ் தான். இந்த கரையிலிருந்து அப்படியோ போய் அங்கே மட்டும் இருக்கு இந்த பீச். இந்த கடற்கரையை முழுக்களுமே பார்த்தீங்கன்னா இந்த கதிரைகள் சன்பாத் எடுக்கிற கதிரைகள்லாம் இருக்கு. அவ்வளவு டூரிஸ்ட் வர வழியாக தான் இவ்வளவு இருக்கு. மற்றது இங்கால பக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு ஹோட்டலோட பின் பக்கங்கள். இதில் ஜெஸ்கி எல்லாம் ஓடலாம். கிட்ட போய் எவ்வளோ ஆண்டு கேட்கக்கூடியமே அந்த கேட்போம். எவ்வளவு பேர் இந்த கடற்கரையில் நிற்கணும் பாரு. பா இது நாங்கள் ஓடலாம் இந்த ஜெஸ்கி. சில பேர் பின்னாலே இருப்பினோம். ஆனால் இது எங்களுக்கு என்றே ஓட தருவினோம். இந்த ஜெஸ்கி ஓடுறதுக்கு எவ்வளோ ஆண்டு கேட்டுப்போம். ஹலோ ஹாய். ஜெஸ்கி வந்து 15 நிமிஷம் ஓடுறதுக்கு 10,000 ரூபாய். எங்கள்கிட்ட செல்ஃபாக ஓட தருவினோம். என்ன முடியும். இந்த கடற்கரை முழுக்களுமே வந்து இந்த நிழல் கூடைகள்லாம் தெரியுது. அவ்வளவும் வெள்ளக்காரனே இருக்கணும். பீச்சுக்கு வந்தாலும் இதெல்லாம் ரெண்ட் பண்ணிட்டு நாங்கள் இதில் படத்துக்கு கிடக்கலாம். இல்லை போட் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. போட்டில் எல்லாம் கூட்டிக் கொண்டே காட்ட வேணும். அதே அங்கே போய் கொண்டு போய் இதில் இந்த சிலிண்டர் எல்லாம் கொண்டு வரணும். இது வந்து ஸ்கூபா கடலுக்கு நடுவில் கொண்டு போய் அடியில் இறக்கி காட்டுவினோம். அது இந்த கடற்கரையில் இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள். ரயில் போய் ஸ்கூபா டைவிங் பார்த்துட்டு தான் வந்திருக்கணும். எக்கச்சக்க கடைகள்லாம் அந்த வீதி தொடங்கினிலேருந்து கடற்கரைக்கு போக மட்டும் கடைகளும் ஹோட்டலும் தான் இருக்கு. மற்றது நாங்கள் இங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக தல்ப பீச்சுக்கு போக போகிறோம். அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்ததை விட. இதில் வந்து டிக்கெட்டுக்கு எடுத்தவ எவ்வளவு 200 ரூபா டிக்கெட்டுக்கு எடுத்தவ. இப்போ நான் கேட்டேன் டிக்கெட் இருக்கான்னு இல்லை. இது தண்ட ப்ரைவேட் லேண்டுன்றவ. இப்போ நாங்கள் தல்ப கடற்கரைக்கு வந்துட்டோம். மக்கள் எல்லாம் ரெண்டு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கேன் பாருங்க. குளிச்சு கொண்டிருக்கிற இடமும் பாருங்க இந்த ஒரு பாக்ஸ் ஆன இடம் தான். அதுக்கு அங்கால கணக்க புகைப்படங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது வந்து அங்கால பகுதியில் இருக்கு. இப்போ அங்கதான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கால கரையில முழுக்க கல்லுகள்லாம். இவையில் குளிக்கிறதும் அந்த பாக்ஸ் ஒன்றுக்குலாம் நின்று குளிக்கணும் பாருங்க. பட்டி பட்டியா இருக்கும். இந்த பாருங்க இதுல ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. இதுக்கெல்லாம் குளிக்கலாம். அடுத்து தண்ணியும் இவ்வளோ அலை. தண்ணியும் வந்து நல்ல சுத்தமா இருக்கு. ஒட்டிய பாத்தீங்களா அலையண்ட அடிக்க அலை அப்படியோ ஸ்பீடா வந்து இதுல அடிக்க எல்லாம் திறக்குது. பெரிய அலை ஒன்று வருதா அடிக்க போகுது. அப்பா அலைய பாருங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து அலை வந்து நிரப்பிட்டு திருப்ப போகுது. அலை வந்து அடிச்ச உடனே இதுல கொப்பளிக்கு பாருங்க தண்ணி. இப்படியே வந்து எக்கச்சக்க பாக்ஸுகள் இருக்கு இதுல. அந்த கடற்கு குடிச்ச ஈர உறுப்போட தான் நிற்கிறோம். அப்படியோ இதுலேயும் இருக்கா குளியல் ஒன்றை போட்டுட்டு போவோம் மாத்திரை நோக்கிய பயணத்துக்கு. இதெல்லாம் வந்து பெட்டி மாதிரி வந்து கணக்க பட்டியல் இருக்கு. தலப்ப பீச் அண்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகைப்படங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து ஸ்னோக்லிங்ஸ் தான் நல்லா இருக்கும். ஏன்னா கணக்க கலர் மீன்கள் எல்லாமே இருக்கு. Natural swimming pool.
போகலாம். இதில் இருந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு அங்காலையுமே போகலாம். பாருங்க கீழால போய் வரேன். தொடர்பு இருக்கு. திருநாள போயிட்டு வரலாம். கயன் போனவர் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த இதுக்குள்ள நிக்க பெருசா அலைவு குறைவு, தண்ணியும் இதா இருக்கு, தண்ணியும் தெளிவா இருக்கு. இப்ப நாங்கள் இதுல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்படியோ போறோம். அடுத்து அலை வர போதும். அதுக்குள்ள எல்லாம் ஓடி தப்பு இந்த வந்துட்டு அந்த குளிக்க பெருசாண்டு இல்லை. ஆனா போட்டோஸ் எடுக்க வீடியோஸ் எடுக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல வடிவாக இருக்குது இந்த இடம். மற்றது கண்ணாடி கொண்டு தான் அந்த மீன்கள் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த கல்லுகளுக்குள்ள தான் அந்த மீன்கள் எல்லாம் அந்த இனப்பெருக்கம் செய்யும். அதனால் வந்து கலர் மீன்கள் எல்லாம் இங்கே பக்கம் தான் இருக்குது. கண்ணாடி கொண்டு தான் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். இதில் ஒரு ஆளை உயிரோட புதைக்கிறாங்க. கொடியங்கள் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இதால் நடக்க பார்த்து நடக்கணும். ஏன்னா வந்து இங்காலேயும் பள்ளங்கள் இருக்குது. எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியாது. கீழே பார்த்து தான் படிவா நடக்கும். நாங்கள் அந்த புகைப்படத்தில் பார்த்து அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நேரில் பார்த்து விட்டு வாரோம். போட்டோவில் பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தோம். ஓகே வரலாம். 3 பீச் பார்த்துனாங்க. 3 பீச்லேயும் வந்து ஜங்கல் பீச் தான் சூப்பராக இருந்தது. இயற்கையாக அந்த இடம் வந்து நல்ல நிழலாக கூலாக இருந்தது. வந்தால் ஜங்கல் பீச் போகிறது பர்த். இப்போ அடுத்த பீச்சுக்கு போனாங்க. அது முழுக்கவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எல்லாமே அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. ஜங்கல் பீச்சில் போனால் நல்ல நிம்மதியாக இருந்துட்டு குளிச்சுட்டு வரலாம். மறக்காம வந்தா ஜங்கல் பீச் போங்க. இன்றைக்கு ஒரே குளியலா தான் போய்கொண்டிருக்கு. போனாங்க 2 இடத்துல குளிய. அதான் என்னன்னா ஈரோடு போட அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். தலையும் பேசுறதுடைய கீழே நாளைக்கு தலையடி காய்ச்சல் வரைக்கும் தெரியும். ஆட்டோ ரோடு கொண்டு கூடாது. எனக்கு கொண்டும் வராதா, உங்களுக்கு வராவிட்டா சரி. அதோட 2-3 நாளைக்கு காய்ச்சல் வந்து படுக்க போட்டா சரியான இதா போயிடும். இதுதான் காலியிலிருந்து மாத்திர போது வீதிகள் எல்லாமே வந்து அந்த கடற்கரை ஓரமாக தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். கோஸ்டல் சைடால இன்றைய நாளுக்கான பெட்ரோல் ஃபுல் டேங்க். பயணம் தொடங்கி பல மணி நேரம் ஆகுது. கணக்கிடத்துல குளியல் போட்டபடியா பசிக்குது எல்லாரும். எங்கேயாவது நல்ல சோறு வரி எங்கேயாவது சாப்பிடலாம்னு பார்க்குறோம். கடையிலையும் பெருசாக காணல. இன்னும் 30 கிலோமீட்டர் போடுவேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்ததாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து இந்த ஸ்டில் ஃபிஷிங் என்று சொல்லப்படுற இடம். இதில் அந்த பழைய காலத்து முறைப்படி ஒரு தடி ஒன்று இருக்கும். அதில் இருந்து கொண்டு மீன் பிடிக்கிற விதங்கள் வந்து இதில் காட்டுக்கணும். இதில் கணக்கு பாயிண்டுகள் இருக்குது. நாங்கள் அப்படி இதால் கடற்கரையால் போய் அதால் வருவோம். இதுதான் அந்த தடிகள் பாருங்க. இதில் போட்டிருக்கு பாருங்க. இந்த கட்டப்பட்ட தடிகளில் எல்லாம் ஒரு ஆக்கள் இருந்து தூண்டில் மூலியமா மீன் பிடிப்பினம். இந்த மீன் பிடிக்கிற முறை வந்து இலங்கையின் காசலையும் வந்து அச்சு அடிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் வெள்ளைக்கார் வந்து அந்த தூண்டில்களை பார்த்து என்ன மாதிரி மீன் பிடிக்கிறது 2 இதில் எல்லாம் ஏறி பார்த்துட்டு போயிடும். இப்படி ஒரு ஸ்டாண்ட் தான் இந்த பகுதிகளில் எல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு பழைய கால மீன்பிடி முறை. இதே இப்போ வந்து ஒரு வியாபாரமா மாத்திட்டு நம்ம இதை பார்க்கறதே ஒரு வியாபாரமா வருது வேறங்க. இதுக்கு வந்து 300 ரூபாய் அடவு விடுவினம். ஒரு 1 photo 300 rupees. 1 photo no. All photo no plan. one person. 300. Right. போம் வேணாம். ஓகே தேங்க்யூ. நாங்கள் கேட்டுறாங்க ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபாய்ன்னு சொன்னவர். அதோட என்னென்னா வந்து அவர் விளங்கப்படுத்த மாட்டினோம் இப்படி மீன் பிடிக்கிறதாண்டு. அந்த தூண்டில வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த தடியில் ஏறி இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய்ன்னு சொன்னவர். அப்போ நாங்கள் இது தேவையில்லைன்ட்டு போகிறோம். இதில் பாருங்க, இதில் ஏறி இருக்கணும். இதில் ஏறி இருந்து மீன் பிடிக்கணும். ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். ஓகே. இப்போ நாங்கள் அதில் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். இப்போ நாங்கள் எங்களை நாங்களே எடுத்து காய்க்கிறோம். பாருங்க, அந்த பப்ளிக்காக இருந்தாலும் வந்து அதை எடுக்க வேண்டாம்னு சொல்லி. We are locals, bro. We are Sri Lankan. They told 300. 300 rupees. What do you think, my friend? You tell. Okay. You can see they have coconut 200 rupees. But another they told 300 for photo.
You say 3,000. This is different place. Okay, no problem. இப்போ இதுல பாத்திருப்பீங்க, இதுல பக்கத்துல நின்றவர் 300 ரூபாய் சொன்னவர், அதே நாங்கள் எடுக்காம வரோம். இவையில் 3000 ரூபாய் சொல்லிடும் போட்டோ எடுக்கிறேன். பாத்திருப்பீங்க இந்த இடத்துல எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க முயற்சி செய்யணும் என்று. இப்படியும் விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஏமாறாம விட்டா சரி. பாத்தீங்களா, பக்கத்துல 300 ரூபாய் சொன்னவர் அதுக்கு இங்கால வரவே 3000 ரூபாய் சொல்லினோம். சரியா? அப்ப நீங்களே விளங்கிக் கொள்ளுங்க. இப்படியான இடங்கள்ல சில பேர் ஏமாத்துறதுக்கும் தயாரா இருப்பினும் நீங்களாம் விழிப்புணர்ச்சியோட இருங்க. இப்படி சில பேர் செய்யற விஷயங்கள்லாம் நீங்க டூரிஸ்டுக்கு முகம் சுளிக்க வைக்கிற விடயங்கள். எல்லாரும் இதை கவனிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது இருந்தா நல்ல என்ன, எல்லாருக்குமே ஒரே விளையாண்டு அதான் வாயில வர விலையை சொல்றாங்க. அங்க 300 ரூபாய் ஒரு 500 ரூபாய் சொன்னாலும் நியாயம் இருக்கு. 3,000 நாங்க 300 ரூபாய்க்கு எடுக்காம வரோம். இதுல 3000 ரூபாய்க்கு செய்வோம். பெரிய விஷயமா ஒண்ணு செய்து காட்ட மாட்டோம். அந்த தூண்டில வச்சு அதுக்கு மேல நாங்க ஏறி இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த காசு. அவையில் விளக்கம் எல்லாம் செய்து காட்ட மாட்டோம், மீன் எல்லாம் பிடிச்சி காட்ட மாட்டோம். வேஸ்ட்ன்றபடியா நாங்க வந்துட்டோம். அந்த முறையை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோல தெரிஞ்சிருக்கு பின்னால என்ன மாதிரி இருந்து மீன் பிடிக்கிறாங்க. நாங்கள் மாத்திரை போல வழியில வெலிகமையில இந்த கடலுக்குள்ள ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு பாருங்க. தனியே அந்த கட்டிடத்துக்கு மட்டும்தான் அந்த சின்ன தீவு. போற வழியில இதுல ஒரு கடையில நிப்பாட்டி சாப்பிடுவோம். கூடுதலா டூரிஸ்ட் பிளேஸ் என்றபடியா வந்து அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸா இருக்கு, விலையும் கூடவா இருக்கு. அதனால நாங்கள் இங்கால ஒரு டீசென்டான ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். இங்கதான் சாப்பிட போறோம். சோறு கறி இருக்கான்னு கேட்டு நாங்கள் அங்க குளிச்சது சரியா பசிக்குது. இப்போ சாப்பாடு வந்துட்டு எல்லாம் பிரிம்புரிம்பா தான் தந்திக்கணும். வெள்ளச்சோறு, இங்கால வரையொன்று தந்திக்கணும், மீன் தந்திக்கணும், பருப்பு, மற்ற உருளைக்கிழங்கு குழம்பு, சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு கேட்க டீ கேட்டாங்க. ஐயா தமிழ் காய்ச்சார், தமிழ் ஐயா. இந்தியாவில் ரொட்டி போட்டு கொண்டு வந்தவர், தம்பி டீ தானே போட்டு தாரேன்னு சொன்னவர். இந்த கடையில் நெஸ்கேஃபே மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்காக புரிம்பா இந்த ரொட்டி போடுறதை விட்டுட்டு தண்ணி வச்சு டீ போட்டு தந்துக்கிறேன். பண்டாரவலை தமிழ் தான். பண்டாரவலையில் தான் இருந்து தமிழால். ரைட். சரி, வீட்டை போயிட்டு வரதா? ஒரு மாசத்துக்கு ஒருக்கா. நாங்களையா யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம். யாழ்ப்பாணம், நல்லூர், திருநெல்வேலி, வேற இடங்க. திருநெல்வேலிக்கு வந்துக்கிறீங்களா? கேம்பஸ் கிட்ட நாங்களையா யாழ்ப்பாணத்துலேருந்து ஆட்டோவில் சுத்துறோம் 25 மாவட்டத்துக்கு. அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கு 15வது மாத்திரைக்கு போகிறோம். மாத்திரை 15வது மாவட்டம். யாழ்ப்பாணத்துக்குள்ளதான். ஆனால் வெளிநாட்டுக்காரன் கேட்குறீங்களா? இல்லை, யாழ்ப்பாணம். இல்லை இல்லை இல்லை. நாங்கள் இந்த வேலையும் செய்வோம். ரொட்டி போட்டு காட்டுவோம், ரொட்டி போடுவோம். ஒரு கோழி போகும், கையெல்லாம் கலக்கிட்டு கோழியா இருக்கு. சாப்பிட வந்துறாங்க, காசு இல்ல, ரொட்டி கூட இருக்கு. இப்ப விசிக்கலாமையா? லேட்டா விசிக்கலாம். சைட்டால என்னமா போகுது? நன்றி. லைட்டா கழிச்சு காலத்துக்கு வரமையா. இப்போ நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டு டீயும் குடிச்ச நாங்கள் 1500 ரூபாய் வந்திருக்கு. பரவாயில்ல. விலையும் ஓகே, நல்ல சாப்பாடு. இந்த காலியில தொடங்கினது இந்த வெள்ளக்காரரை காண்ற இது இப்ப மட்டுமே காண்ற இடம் எல்லாம் வெள்ளக்காரரான் இருக்கிறான். இப்பதான் எனக்கு விளங்குது இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா என்னண்டு. இலங்கைன்ற பெரிய ஒரு வருமானமே இந்த டூரிஸ்ட நம்பி தான் இருக்கு. எக்கச்சக்க வெள்ளக்காரன், வர்ற இடம் எல்லாமே வெள்ளக்காரன். உண்மையிலேயே இப்படி பார்க்க எங்களுக்கு வடபகுதியில இப்படி இல்லையே என்ற ஒரு கவலை. ஏன்னா வந்து இருந்துட்டு எப்பயாவது 1-2 பேர் தான் காணும்.
இங்க வந்து பல்லாயிரக்கணக்கான வெள்ளக்காரர் இருக்கிறான். நாங்களும் வடபகுதியில் ஏதாவது செய்தா கூடுதலா அந்த டூரிசத்தை வளர்க்கலும். மாத்திரை போற வழியில வந்து இந்த மிரிசான்ற இடத்துல இந்த சன்செட் பாயிண்ட் ஒன்று இருக்கு, அதாவது சூரிய அஸ்தமனம் பார்க்குற இடம். இது வந்து கோகனட் ஹில், அதாவது கணக்க போட்டோக்களை நாங்கள் பார்த்துருப்போம். நான் போன முறை அந்த தெய்வேந்திர முனை போய் இதுதான் அதுதான் இதுன்னு நினைச்சேன்னா நான் அது இல்லை. இப்போதான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது போகேக்கே இருக்கு. நாங்கள் மாத்திரைக்கு போறதுக்கு முன்னமே இந்த மிரிசான்ற இடம் இருக்கு. உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை பேர் நிப்பினோம். இதுல இருந்து பார்க்கவே எனக்கு அவ்வளவு பேர் நிற்கணும் இந்த சூரிய அஸ்தமனம் பார்க்கறதுக்காண்டி. முழுக்களுமே வந்து வெள்ளக்காரன். இங்கே ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், பார், இதில் ஸ்னோக்லிங் எல்லாம் செய்யலாம். இந்த கோகனட் ஹில்லுக்கு போகிறோம்டா அங்கே மேலே தான் இருக்கிறோம். அந்த இடத்துல தான் போய் கொண்டிருக்கோம். நல்லா இருக்கு சூரியாஸ்தமனம். இப்போ நாங்கள் அந்த மேலே தான் போய் கொண்டிருக்கோம். இதில் ஏறுறது தான் இப்போ சிக்கலாக போகுது. சரிஞ்ச இடங்கள் ஏறுறதானே கண்டா அதில் போகலாம். ஒரு இடம் படிக்கட்டா இருக்கு, அதில் போ. இப்படி இருக்கு பாருங்க மேலே வந்தோன்னு. இதில் நிற்கிற எல்லாருமே வந்து சூரிய அஸ்தமனம் தான் பார்க்க வந்திருக்கோம். சூரியன் அஸ்தமனம் ஆகிக்கொண்டு எனக்கு கொஞ்ச நேரத்தில் டப்பு டப்புன்னு கீழே இறங்கி போகிறாங்கல்ல கூட வந்தாங்க விட்டுது. இப்போ தான் வந்து கணக்கு வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து அதை கதிரை போட்டிருக்கிறேன். இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்கணும். கல்லுக்கு வேலையண்டா அந்த துண்டு விரிச்சிட்டு இருக்கிறோம் சூரிய அஸ்தமனம் இருந்து பார்க்குறதுக்காண்டி. நீங்கள் எல்லாம் அப்படி பார்ப்பீங்க சூரிய அஸ்தமனம்? ஏன் வெளிநாட்டில் சூரிய அஸ்தமனம் பெறாது? அது இந்த கடலோட இருக்கிற சூரிய அஸ்தமனம் அது தனி அழகுன்றக்காண்டி சூரிய அஸ்தமனம் பார்க்குறதுக்காண்டி இங்கே வந்திருக்கீங்க. அங்கே பேர் சூரியன் அஸ்தமனமாகிறத பார்க்குறதுக்காண்டி எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். இன்னுமே வந்து கொண்டிருக்கணும் எப்போவுமே. சூரியன் அஸ்தமனம் வர வர நல்லா இருக்கு இந்த இடம். சரி, இங்கே ப்ரோ சந்திச்சிங்க. அங்கேருந்து வந்தீங்க? கண்டிலிருந்து இங்கே ஒருத்தர் பார்க்க வந்தீங்க. கோலுக்கா வந்தீங்க? போயிட்டு பொடியமாரா வந்து நல்ல பண்ண. எப்படி இருக்கு இந்த இடம்? கண்டியில் சந்திக்க முடியும். இவ்வளவு பேர் நாங்கள் வரைக்கும் வெறிச்சோடி போயிருந்த இடம் இப்போ முழுமையாக அப்படியோ டூரிஸ்ட் ஆளுன்னு நம்பிட்டு அவ்வளோ டூரிஸ்ட் தான் இங்கே பகுதியில் எல்லாமே நிற்கிறோம். இதை இறங்குறது தான் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் விடிய வாரதை விட இப்படி பின்னர் நேரம் வந்தீங்கன்னா சூரிய அஸ்தமனம் பார்க்கலாம். நல்லாவும் இருக்குது இடமும். நாங்கள் வரைக்க கொஞ்சம் பேர் தான் நின்றவ. சாரி, இப்போ இருட்ட தான் எக்கச்சக்க பேர் வந்திருக்கணும். ஃபன் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க வெளிநாட்டுக்கான லைஃபை. இது ஒரு பார் உண்டு. இதுலேருந்து வந்து நாங்கள் மாத்திரை டவுனுக்கு போய்
முதல்ல ரூம் எடுக்கணும், இருட்டி கொண்டு வருது. வணக்கம் மாத்தரை. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தில் 15வது நாளில் 15வது மாவட்டமாக மாத்தரைக்கு வந்து போய் டவுனை காட்டிட்டு ரூம் பார்க்கணும். ரூம் பார்க்குறது தான் பெரிய சிக்கல். அது எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூம் ஒன்று தேடி பிடிக்கும். கொஞ்சம் கஷ்டம், தேடுறது கஷ்டம். அதான் முழுக்கமே வந்து அங்கே காலிக்கு அங்கால இருந்து முழுக்கமே டூரிஸ்ட் தான். இப்போ சீசன் வந்து இன்னும் கொஞ்சம் விலைகளால் தான் இருக்கும். இனி போய் ரூம் எடுத்துட்டு அங்கே தங்கி நீ இந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடணும். இதுக்கு பிறகு அப்படியே டவுனையும் பார்த்து நாங்கள் எடுக்கிற ரூமையும் பாருங்க. மறக்காம எங்களோட பயணத்துக்கு நீங்கள் பகிர்ந்து ஆதரவு தாங்க. மாத்திரை டவுனுக்குள்ள உள்நுழையிறம் இருட்டிட்டு இருந்தாலும் பார்த்து கொண்டு வாங்க. டவுனும் நல்ல பெரிய டவுன் தான். அப்படி டவுன் நீண்டு கொண்டே போகுது. வந்து நாளைக்கு முழுமையா என்னமே காட்டுறேன். இப்ப நாங்கள் இதுல இருந்து ரூம் பார்க்குற படலத்துக்கு போகணும். அதான் பெரிய படலம். இப்போ வந்துட்டோம். நாங்கள் ஹோம் ஸ்டே ஒன்று தான் எடுத்துறாங்க. இது ஒருவர்கிட்ட வீடு, வீட்டுன்ற மேல் மாடியில் ஹோம் ஸ்டே தந்திருக்கணும். பாருங்க, இதில் மேசை இருக்குது. அதோட எங்களுக்கு வந்து இந்த பெட் தந்திருக்கணும். இதில் வந்து டபுள் பெட் இருக்குது. இந்த ரூமோடு சேர்த்து அது கிஞ்சால இந்த ரூமும் தந்திருக்கணும். இதுவும் டபுள் பெட். இந்த ரெண்டு மந்த் எங்களுக்கு தான் தந்திருக்கணும். 2 ரூமுக்கும் சேர்த்து எவ்வளோ அவர் நினைக்கிறீங்க நீங்க? 5000 ரூபா. 2 ரூம் 6000. 2 ரூமுக்கும் சேர்த்து 2749 ரூபா தான் எங்களுக்கு வந்திருக்கு. ஹோம் ஸ்டேல வந்தபடியா அவ்வளோ லாபம். இதே ரூம் கேட்டு நாங்கள் 6000 7000 சொன்னாங்க. இது எங்களுக்கு எவ்வளோ லாபம். இந்த இரவு இங்கே தான் படுத்துட்டு வருகிற போகிறோம்.